இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே கடவுள் நம்மோடு பேச விரும்புகிறதை எப்படி நாம் புரிந்து கொள்ள முடியும்? நேற்று காலை மனமாற்றத்தை குறித்து பார்த்தோம். இன்று ஆண்டவர் நமக்கு சொல்வது, ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிறார். எப்படி பேச விரும்புகிறார்? அதை குறித்து தியானிக்க இருக்கிறோம். உங்கள் கவனங்களை சிதற விடாமல் அவருடைய சமூகத்தில் உண்மையோடும் நேர்மையோடும் அமர்ந்து கேட்கும்படியாக ஆவியானவர் உங்களை திடப்படுத்தப் போவதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆவியானவருடைய கரம் இல்லை என்று சொன்னால் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம், சகலமும் படைத்தவரே சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே மங்காத பிரகாசமே, பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். வாசிக்க கேட்போமா? ஆமென். ஆமென். என் நாடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. என் ஆடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. ஆமென். 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 ஆமன் பார்த்தீர்கள். என் நாடுகள், என் நாடுகள் என்னுடைய சத்தம் கேட்கும். ஆண்டவர் விசுவாசத்தோடு சொல்றார். 26ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆனால் நீங்கள் நம்பாமல் இருக்கிறீர்கள், ஏனெனில் நீங்கள் என் மந்தையை சேர்ந்தவர்கள் அல்ல. விசுவாசம் இல்லாமல். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. ஆமன் பாண்டவர்களே, 7 அடையாளங்கள் இந்த காலையில் ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருகிறார். அதான் யோவான் 10:27, என் ஆடுகள் என் சத்தம். அது பர்த் ரைட்டு, நம்முடைய பர்த் ரைட், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பது. அவர் உண்மையில் நம்மை பார்த்து கேட்கிறாரா, நம்மோடு பேச விரும்புகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்வதே இல்லை. அவர் பேச விரும்புகிறார், நாம் தான் பேசாமல் மௌனமாய் இருந்து விடுகிறோம். அதனால தான் யோவான் 10:26 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் திருவாய் மறந்து சொல்லுகிறார், நீங்கள் நம்பாமல் இருக்கிறீர்கள், ஏனெனில் நீங்கள் என் மந்தையை சார்ந்தவர்கள் அல்ல. 25ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு மறுமொழியாக, நான் உங்களிடம் சொன்னேன், நீங்கள் தான் நம்பவில்லை. என் தந்தையின் பெயரால் நான் செய்யும் செயல்களே எனக்கு சான்றாக அமைகின்றன. ஆண்டவர் நம்மோடு பேசக்கூடிய 7 காரியங்கள். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது சிறுவன் சாமுவேலிடம் ஆண்டவர் அழைக்கிறார், 3 முறை அழைக்கிறார்.
சிறுவன் சாமுவேலுக்கு ஆண்டவருடைய சத்தம் என்று தெரியாது. அவன் ஏலி குருவானவரிடம் செல்லுகிறான். அப்போ ஏலி குரு சொல்லுகிறார், இது ஆண்டவருடைய சத்தம், இனி தான் சத்தத்தை நீ கேட்பாயானால் ஆண்டவரே பேசும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவர் யாராவது ஒருவர் மூலமாக நமக்கு சொல்லித் தருவார், இது ஆண்டவருடைய சத்தம், இதை கேள், இதை சிதறவிடாதே என்று சொல்லுவார். அதனால தான் காலையில் 3 மணிலிருந்து 5 மணிக்குள்ளே நமக்கு ஒரு விழிப்பு வரும், திடீரென்று ஒரு விழிப்பு வரும். அந்த நேரத்தில் நம்ம நினைப்போம், ஐயோ என் தூக்கம் கெட்டு போச்சு என்று சொல்லி நாம் மீண்டும் படுத்து விட்டோம் என்று சொன்னால், தொடக்க ஜெபத்தில் சகோதரி ராணி சேவியர் சொன்னதைப் போல, ஐயோ நான் உறங்கி விடுவானோ என்று பயந்தேன், ஆண்டவர் எனக்கு கொடுத்த வேலையை நான் செய்ய வேண்டுமே, ஐயோ நான் உறங்கி விடுவேன், அந்த பயம். அதுதான் ஆண்டவருடைய உணர்த்தல். அதுதான் ஆண்டவர் ஆவியாருடைய உணர்த்தல். என் மகளே, மெல்லிய சத்தத்தின் மூலமாக ஒரு பயத்தை கொடுப்பார். அதுதான் அந்த ஆண்டவருடைய அறிகுறி. அப்போ ஏலி மாதிரி யாராவது சொல்ல வேண்டும். மார்க்கு நற்செய்தி 1:35 வாசிக்க கேட்போமா? மார்க்கு நற்செய்தி 1:35 வேகமாய். அதிகாலையில் இருட்டோடு எழுந்து, கருக்கலில் எழுந்து இயேசு ஜெபிப்பார். இயேசு விடியற் காலையில் கருக்கலில் எழுந்து தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். வாசிப்ப மனமில்லை உங்களுக்கெல்லாம். அதிகாலையில் ஆண்டவர் உங்களோடு பேச ஆசைப்படுகிறார். நீங்களோ தூக்க கலக்கத்தோடு இருக்கிறீர்கள். ஏதோ கடமைக்காக வந்து பார்வையாளர்களாக அல்ல, பங்கேற்பாளர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஆண்டவர் நம்மோடு ஏன் பேச விரும்புகிறார், எப்படி பேச விரும்புகிறார்? இயேசு பேசினார். விடியற் காலை கருக்கலில் எழுந்து தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். ஆமன் வாழ்ந்தவர்களே, இப்போ ஏதோ ஒரு விஷயம் நமக்கு உணர்த்தப்படுகிறது. எதுக்கு என்று நமக்கு ஒரு கேள்வி வரும். சோர்ந்து போவோம், பசாசின் தந்திரங்கள் வரும், நம்மளை எழுப்ப மாட்டோம். நான் நேற்று இரவு ஜெபித்து விட்டு படுத்தேன். ஆண்டவரே, நான் விடியற் காலை என்னை 4 மணிக்கு நீங்கள் எழுப்பி விட்டுடுங்க. எந்த பசாசுடைய சோதனைகள் எனக்கு வராதபடி நீ என்னை 4 மணிக்கு எழுப்பி விட்டுருங்கப்பான்னு ஜெபித்து விட்டு படுத்தேன். கரெக்டாக 4 மணிக்கு யாரோ என்னை தட்டி எழுப்புற மாதிரி இருந்தது. நான் துள்ளி எழுந்தேன். அல்லேலூயா. சரியாக 4 மணி. கடிகாரத்தை பார்க்கும் பொழுது சரியாக 4 மணி. அது ஆவியானவருடைய தூண்டுதலினால் நான் எழுப்பப்பட்டேன். எனது கடமை உணர்வு, ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஊழியம் நான் செய்தாக வேண்டும் என்று ஒரு உடன்படிக்கை. நேற்று மாலை நாம் தியானித்தோம். ஒரு உடன்படிக்கை. கரெக்டாக 4 மணிக்கு எழுப்பி விட்டார். அப்போ ஏதோ ஒரு சத்தம், மெல்லிய சத்தம் நம்மை எழுப்பும். அந்த நேரத்தில் தான் நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. அந்த நேரத்தில் தான் நம்ம விழிப்பாக இருக்கணும். ஒரு செகண்ட் சோர்ந்துட்டோம்னா நம்மளை படுக்கையில் போட்டுருவோம். அதனால தான் என் நாடுகள், ஆண்டவர் சொல்றார், என் நாடுகள், என் சத்தம், அதனுடைய குரல் எனக்கு தெரியும். என் குரலுக்கு என் நாடுகள் செவி கொடுக்கின்றன என்பதை சிந்திப்போம். 2வது சைன் என்ன இருக்குன்னா, சில நேரங்களிலே ஒரு முடிவு எடுக்க முடியாத நிலை, நமக்கு ஒரு படபடப்பு வந்துடும். யோசிப்போம், ஏன் இந்த முடிவு எடுக்க முடியல, படபடப்பு ஏன் என்று சொல்லி நாம் தியானிக்கும் பொழுது, அந்த படபடப்பு ஏன் வருது? தெய்வமே, நான் ஒன்றுமில்லை, எனக்கென்று ஒன்றுமில்லை, எல்லாம்
எல்லாம் நீர் தந்ததானம், எல்லாம் நீர் தந்ததானம், நான் வாழ்வது உமது கருணை, நான் வாழ்வது உமக்கு கருணை. அது என்ன சைன்? பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள் மிக அழகாக சொல்லும். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஒரு முடிவெடுக்க முடியாத நிலை. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல், மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். ஒரு படபடப்பு, முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வருகிறது. அப்போது தேவ சமாதானம். அதனால தான் 5ஆம் வசனம் மிக அழகாக சொல்லு. கனிந்த உங்கள் உள்ளம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்கட்டும், ஆண்டவர் அண்மையில் உள்ளார். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல், மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரியுங்கள். அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனதையும் பாதுகாக்கும். ஆமென். அல்லேலூயா. அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி, தேவ சமாதானம். அந்த தேவ சமாதானம் எல்லாவற்றிற்கும் மேலான தேவ சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பார்களே. அப்போது அந்த முடிவெடுக்க முடியாத நிலையில் இருக்கும்போது நம்முடைய எல்லா கவலைகளையும் ஆண்டவரிடத்தில் நன்றியோடு கூடிய இறைவேண்டலை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி என்றால் தேவன் நம்மோடு பேச விரும்புகிறார். மூன்றாவது காரியம், ஒரே செய்தி அடிக்கடி நம்முடைய காதில் விழுந்து கொண்டே இருக்கும். ஒரே செய்தி நம்முடைய காதில் எப்படி விழுந்து கொண்டிருக்கும்? சர்ச்சுக்கு போனால் அதே மெசேஜ் தான் இருக்கும், ப்ரேயரில் வந்தால் அதே மெசேஜ் தான் இருக்கும், நம்ம ஜெபிக்கணும்னு பைபிளை திறந்தால் அதே மெசேஜ் தான் இருக்கும். திரும்ப திரும்ப அதே செய்தி அடிக்கடி அந்த வாய்ஸ் நமக்கு கேட்டே இருக்கும். நம்ம நினைப்போம், இது என்ன இந்த வாய்ஸே வருது, எங்கே போனாலும் இது. ஒரு டிவி பார்க்கும்போது அந்த வாய்ஸ் உங்கள் மைண்டில் வரும், இல்லை நீங்கள் யூடியூப் பார்க்கும்போது அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே வரும். இப்படி வந்து கொண்டே இருக்கும். ரிப்பீட்டேஷன். அந்த ரிப்பீட்டேஷன் வரும்பொழுது அதுதாங்க ரெவலேஷன், வெளிப்பாடு. அதனால தான் 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும். இதோடு 3ஆம் முறையாக நான் உங்களிடம் வருகிறேன். 2 அல்லது 3 சாட்சிகள் வாக்கு மூலத்தாலே அனைத்து குற்றமும் உறுதி செய்யப்பட வேண்டும். அப்படி என்றால் அர்த்தம் என்ன? 1 முறை, 2 முறை, 3 முறை அதே செய்தி ரிப்பீட்டேஷனாக வரும். இதோடு 3ஆம் முறையாக நான் உங்களிடம் வருகிறேன். 2 அல்லது 3 சாட்சிகளின் வாக்கு மூலத்தாலே அனைத்து குற்றமும் உறுதி செய்யப்பட வேண்டும். அந்த ரிப்பீட்டேஷன் அதாங்க ரெவலேஷன். ஒரே செய்தி அடிக்கடி வாய்ஸ் கேட்டுகிட்டே இருப்போம். 4வது என்னன்னு சொன்னால், நம்முடைய பலவீனம், வீக்னஸ். நம்முடைய பலவீனம் என்ன பலவீனம்? தூக்க கலக்கம், ஆண்டவர் சமயத்தில் வர மனசில்லை, உட்கார முடியாது, ரொம்ப வேதனையாக இருக்கும், என்ன செய்யணும்னு தெரியாது. அப்போ ஆண்டவர் நம்மளோடு பேச இடைப்படுகிறார் என்று அர்த்தம். அல்லேலூயா. அதனால தான் யோவான் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் மிக அழகாக சொல்லப்படும். பின்னர் இயேசு நலமடைந்தவரை கோவிலில் கண்டு, இதோ பாரும், நீர் நலமடைந்துள்ளீர், இதைவிட கேடான எதுவும் உமக்கு நிகழாதிருக்க இனி பாவம் செய்யாது. இந்த
வீக்னஸ். நலமடைந்தவரை கோவிலில் கண்டு, இதோ பாரும் நீர் நலமடைந்துள்ளீர், இதைவிட கேடான எதுவும் உனக்கு நிகழாதிருக்க, இனி பாவம் செய்யாதீர். அப்ப தேவ சித்தம் நிறைவேறணும். ஆண்டவரை கேட்டு, அதனால தான் யோவான் 5:24 சொல்கிறது, என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புவோர் நிலைவாழ்வை கொண்டுள்ளனர், அவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டார்கள், ஏற்கனவே சாவை கடந்து வாழ்வுக்கு வந்து விட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். 25ஆம் வசனம் சொல்லுகிறது, காலம் வருகிறது, ஏன் வந்து விட்டது, அப்போது இறைமகனின் குரலை இறந்தோர் கேட்பர், அதை கேட்போர் வாழ்வர் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். வீக்னஸ். அதுதான் யோவான் நற்செய்தி 9ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது 2-3 வசனங்களை வாசிக்க கேட்போமா? யோவான் 9:2-3 வசனங்கள். ஆமென். ரபி, நீர் பார்வையற்றவராய் பிறக்க காரணம் இவர் செய்த பாவமா, இவர் பெற்றோர் செய்த பாவமா என்று இயேசு சீடர்கள் அவரிடம் கேட்டார்கள். அவர் மறுமொழியாக, இவர் செய்த பாவமும் அல்ல, இவர் பெற்றோர் செய்த பாவமும் அல்ல, கடவுளின் செயல் இவர் வழியாக வெளிப்படும் பொருட்டே இப்படி பிறந்தார். ஆமென். இயேசு சென்று கொண்டிருக்கும் போது பிறவிலேயே பார்வையற்ற ஒருவரை காண்கிறார். ரபி, இவர் பார்வையற்றார் பிறக்க காரணம் இவர் செய்த பாவமா, இவர் பெற்றோர் செய்த பாவமா என்று இயேசுவின் அவரிடம் கேட்டார்கள். இயேசு, இவர் செய்த பாவம் அல்ல, இவர் பெற்றோர் செய்த பாவம் அல்ல, கடவுளின் செயல் இவர் வழியாக வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தார். ஆமன்பாளர்களே, அந்த வீக்னஸ் எப்படி? இறை சத்தம் வெளிப்படுவதற்காக ஆண்டவர் நம்மோடு ஏதோ பேச வருகிறார் என்பதை உணர வேண்டும். 5வது சைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில நேரத்தில் எதிர்பாராமல் சில உதவிகள் நமக்கு வந்துடும். நமக்கே தெரியாது எப்படி வந்தது, நமக்கே தெரியாது. ஒரு பண கஷ்டமாக இருக்கலாம், யாரார் மூலமாக உதவி வரலாம், இல்லை ஒரு எக்ஸாம் போகிறீங்க, அந்த இடத்துல பரீட்சை எழுத முடியாமல் இருக்கலாம், திடீர்னு உங்களுக்கு ஒரு அருள் வரணும் கிடைச்ச மாதிரி அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுறீங்க, இல்லை ஏதோ ஒரு உதவிக்காக போகிறீங்க, எந்த ஒரு காரியத்துக்காக போனாலும் திடீரென்று எதிர்பாராமல் அங்கே ஒரு கதவு திறக்கப்படும். அன்எக்ஸ்பெக்டடாக உங்கள் டோர் ஓப்பன் ஆகும். அந்த டோர் ஓப்பன் பண்ணும்போது ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறார். அந்த இடத்துல ஆண்டவர் உங்களோடு இடைப்பட விரும்புகிறார். எதிர்பாராமல் ஒரு விஷயம் நமக்கு நடக்கும். நம்மளுடைய அனுபவத்தில் நிறைய பேர் நீங்கள்லாம் சாட்சியில் சொல்லியிருப்பீங்க, ஏதோ ஒரு விஷயம் எனக்கு எதிர்பாராமல் நடந்தது, நான் நினச்சி கூட பார்க்கல, எப்படி நடந்தது என்று சொன்னால் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார், பேசிக்கொண்டிருக்கிறார் என்பதை உணர வேண்டும். அல்லேலூயா. 6வது காரியம், மோசே ஆண்டவரிடம் பேசினார். அங்கே ஒரு என்கவுண்டர் நடக்குது, ஒரு கனவு, ஒரு வெளிச்சம். திடீர்னு நமக்கு நைட்டில் படுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வெளிச்சம் மாறி இருக்கும். இல்லை சில நேரத்தில் சில காரியங்கள் நமக்கு மீண்டும் மீண்டும் உணர்த்தி கொண்டே இருப்பார். 40 இரவும் 40 பகலும் ஆண்டவர் மோசேயுடன் பேசினார், சப்தத்தை கேட்டார். விடுதலை பயணத்தில் பார்க்கிறோம், மோசே சொல்வார், நான் திக்குவாயினாயிற்று, எனக்கு பேச தெரியாதே, உனக்கு நான் ஆரோனை கொடுக்கிறேன், அவன் பேசுவான், அவன் உனக்கு உதவியாக இருப்பான், நீ அவனுக்கு இறைவாக்கனாக இருப்பாய், கடவுளாக இருப்பாய் என்று மோசேக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து அனுப்புவார். ஆண்டவர் எப்படியெல்லாம் பேசுகிறார் பாருங்கள். 7வது காரியம், சில மனிதர்கள் மூலமாக பேசுவார். மனிதர் மூலமாக எப்படி பேசுவார்? அறிவுறுத்தலின் மூலமாக, இறை செய்தியின் மூலமாக, இறைவாக்கினர்கள் மூலமாக. அதாவது ஆமோஸ் இறைவாக்கினர் மூலமாக பேசுகிறார். ஆமோஸ் 5:4 சொல்வதைப் போல, இஸ்ரேல் வீட்டாருக்கு ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், என்னை தேடுங்கள் நீங்கள் வாழ்வீர்கள். இறைவாக்கினர் மூலமாக பேசுவார். ஆமோஸ் 5:6 சொல்வதைப் போல, ஆண்டவரை தேடுங்கள் நீங்கள் வாழ்வீர்கள், இல்லையால் அவர் யோசேப்பின் வீட்டு மேல் தீமுழ செய்வார். ஆமோஸ் 5:14 சொல்வது போல, நன்மையை நாடுங்கள், தீமையை தேடாதீர்கள், அப்பொழுது நீங்கள் சொல்வது போல் படைகளின் கடவுளாக ஆண்டவர் உங்களோடு இருப்பார். இப்படியாக கடவுள் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். நாம் உணர வேண்டும், எப்படி பேசுகிறாரு நமக்கு தெரியாது. இறைவாக்கினர் மூலமாக பேசுவார்,
ஒவ்வொரு நாளும் நம்மோடு பேசுவார், பேசிக்கொண்டே இருக்கிறார். நாம் தான் உணர்வதில்லை. உணர்வோமா? ஆண்டவரே நீர் பேசும், அடியேன் கேட்கிறேன், நீர் பேசும் ஆண்டவரே, நீர் பேசும் ஆண்டவர். சிறுவன் சாமுவேலைப் போல நீர் பேசும் ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவரத்தில் கேட்குவோமா? அதனால தான் நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் மிக அழகாக சொல்லுகிறது, திறமையுள்ள தலைமை இல்லையேல் நாடு வீழ்ச்சியுறும், அறிவுரை கூறுவார் பலர் இருப்பின் அதற்கு பாதுகாப்பு உண்டு. அல்லேலூயா. திறமையுள்ள தலைமை இல்லையேல் நாடு வீழ்ச்சியுறும். திறமையுள்ள தலைமை இருந்துச்சுன்னா ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கின்றான் அருமை தேவச்சனமே. அதனால தான் 3 முறை கன்ஃபர்மேஷன். சில காரியங்கள் பார்த்தீங்கன்னா 1 தடவை 2 தடவை 3 தடவை வார்னிங் வந்துட்டே இருக்கும் என்று சொன்னால் இறைவன் நம்மோடு பேச இடைப்படுகிறார் என்பதை உணர்ந்தவர்களாக இந்த தவ காலத்தில் ஆண்டவரே நீர் என்னை தொடும், ஆண்டவரே நீர் என்னை தொடுவீராக. இயேசுவே நீ தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீர் சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். நாவசைத்து பேசாத என் வாயும் கூட வகை வகையாய் கீதங்கள் பாட செய்வீரே. நாவசைத்து பேசாத என் வாயும் கூட வகை வகையாய் கீதங்கள் பாட செய்வீரே. இயேசுவே நீர் தொட்டால் போதும் என் நினைவெல்லாம் சுகமாய் மாறும். எவ்வொலியும் கேட்காத என் காதும் கூட அயராது உன் வார்த்தை கேட்க செய்வீரே. எவ்வொலியும் கேட்காத என் காதும் கூட அயராது உன் வார்த்தை கேட்க செய்வீரே. இயேசுவே நீ தொட்டால் போதும் என் இளவுடலெல்லாம் அற்புதம் காணும். ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் மிக அழகாக சொல்லும். எடுத்து வாசிப்போம். ரோமேயர் 2:4 வசனம். ரோமேயர் 2:4 வசனம். அவரது அளவற்ற பரிவையும் சகிப்புத்தன்மையையும் பொறுமையையும் ஏளனம் செய்கிறீர்களா? அவரது அளவற்ற பரிவையும் சகிப்புத்தன்மையையும் பொறுமையையும் ஏளனம் செய்கிறீர்களா? உங்களை மனமாற செய்வதற்காகவே கடவுள் பரிவு காட்டுகிறார் என்பது உங்களுக்கு தெரியாதா? உங்கள் கடின உள்ளம் உங்களை மனமாற விடவில்லை. ஆகையால் கடவுளின் சினமும் நீதி தீர்ப்புடன் வெளிப்பட வேண்டிய நாளில் உங்களுக்கு வரப்போகும் தண்டனையை சேமித்து வைக்கிறீர்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மை இல்லை, நேர்மை இல்லை. கடமைக்காக ஏதோ பார்வையாளர்களாக வராமல் பங்கேற்பாளர்களாக எதுக்கு வந்தோனே தெரியாமல் கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் பாடுகள் படுவதற்கு முன்பதாக போய் சீடர்களை 3 பேரை கூட்டிகிட்டு போய் எனக்காக இங்கேருந்து ஜெபிங்கன்னு சொல்லுவார். ஆனால் சீடர்கள் தூக்க கலக்கத்தோடு தங்களுடைய வேலைகளில் பிஸி தூங்குறாங்க, நிம்மதியாக படுத்து தூங்கியிருக்கிறாங்க. ஆண்டவர் வந்து பார்க்குறார் 3 முறை வந்து பார்க்கும் பொழுதும் அவர்கள் தூக்க கலக்கத்தோடு இருந்தார்கள். அதனால தான் இந்த வசனம் இங்கே சொல்லுகிறது, ரோமேயர் 2:5, உங்கள் கடின உள்ளம் உங்களை மனமாற விடவில்லை. ஆகையால் கடவுளின் சினமும் நீதி தீர்ப்பும் வெளிப்பட வேண்டிய நாளில் உங்களுக்கு வரப்போகும் தண்டனையை சேமித்து வைக்கிறீர்கள். அதனால்தான் 6ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயல்களுக்கேற்ப கடவுள் கைமாறு செய்வார் என்பதை மறந்துவிட வேண்டாம்.
7ஆம் வசனம் இன்னும் அழகாக சொல்லும், மன உறுதியோடு நற்செயல் புரிந்து மாட்சி மாண்பு அழியாமை ஆகியவற்றை நாடுவோருக்கு அவர் நிலைவாழ்வை வழங்குவார். அல்லேலூயா. அதனால தான் 8ஆம் வசனம் இன்னும் அழகாக சொல்லும், ஆனால் தன்னலம் நாடுபவர்களாய் உண்மைக்கு பணியாமல் அநீதிக்கு பணிபவர்களின் தலைக்கு மேல் அவருடைய சினமும் சீற்றமும் வந்து விழும். இந்த தவ காலத்திலே மனமாற்றத்தின் காலம். இன்னைக்கு எல்லாரும் ஒரு முடிவெடுங்க. ஆண்டவரே, இந்த தவ காலம் 40 நாட்கள் நான் பரிசுத்தம் அடையும் ஆண்டவரே. செய்த தவறை மீண்டும் மீண்டும் செய்யாதபடி ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. நீர் என்னை காண்கின்ற தேவன், நீர் என்னை காண்கின்ற தேவன், என் கண்களை திறந்தருளும் என்று சொல்லி, நீர் என்னை காண்கின்ற தேவன், கண்களை திறந்தருளும், வேதத்தின் அதிசயம் காணவே கண்களை திறந்தருளும், வேதத்தின் அதிசயம் காணவே கண்களை திறந்தருளும். ஆதாமே ஆதாமே அழ வேண்டாம், ஏனெனில் உன்னிலை உணர்ந்தாயோ. ஆதாம் பாவம் செய்த பொழுது அவன் கலங்கி நிற்கிறான், நிர்வாணமாய் நிற்கிறான். ஆண்டவர் அழைக்கிறார், என் மகனே பேச வருகிறார், காலையில் பேச வரார். நீ எங்கே இருக்கிறாய், நீ எங்கே இருக்கிறாய், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய். அவனுடைய நிலை அவன் உணர்ந்திருந்தால், ஒருவேளை அவன் உணரவில்லை, ஐயோ நாங்கள் நிர்வாணமாக இருக்கிறோம் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆகார் தன் பிள்ளை செத்து போவதை பார்க்க சகிக்காமல் கொண்டு போய் சூரச்செடி அடியில் போட்டுறான். முச்செடிக்கு அடியில் கிடக்குது குழந்தை. இந்த குழந்தை ஆகாரத்தை நான் பார்க்க முடியாது. ஆண்டவர் குழந்தையோடு இருந்தார். ஆகாரின் கண்ணீரை கண்டார், ஆகாருக்கு பதில் தந்தார். ஆகாரே ஆகாரே அழ வேண்டாம், ஆண்டவர் உன் குரல் கேட்கிறாரே. தாகமாய் அவருண்டை வருவாயானால் தாரக நீரூற்று தந்திடுவான் என்ற சிந்தனையோடு காண்கின்ற தேவன், ஒவ்வொரு நாளும் நம்மை காக்கின்ற தேவன். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே. இந்த தவ காலத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே நீர் பேசியீர், நீர் எங்களோடு பேசியதற்காக நன்றி. சங்கீதம் 39:4 சொல்வதை போல, ஆண்டவரே என் முடிவு பற்றியும் என் வாழ்நாளின் அளவு பற்றியும் எனக்கு அறிவுறுத்தம். அப்போது நான் எத்துணை நிலையற்றவன் என உணர்ந்து கொள்வேன். எனது முடிவு பற்றி நீர் அறிவுறுத்தும் ஆண்டவரே. இந்த தவ காலத்தில் இது அருமையான தெய்வ பிள்ளைகள் நம்முடைய சமூகத்தில் வந்து காத்திருக்கின்ற பிள்ளைகள், எங்கள் மனக்கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய முடிவு பற்றியும் எங்கள் வாழ்நாளின் அளவு பற்றியும் எங்களுக்கு அறிவுறுத்தும் ஆண்டவர். நாங்கள் எத்துணை நிலையற்றவர்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்கள் கண்களை திறந்திரலாம். சங்கீதம் 40:16 சொல்வதைப் போல, உம்மை தேடுவோர் அனைவரும் உம்மில் மகிழ்ந்து களி கூறட்டும். நீர் அருளும் மீட்பின் நாட்டம் கொள்வோர் ஆண்டவர் எத்தனை பெரியவர் என்று எப்போதும் சொல்லட்டும். ஆண்டவரே, இது இந்த காலை பொழுதிலே வந்திருக்கிறோம். ஆண்டவர், வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். இறை வார்த்தையின் அபிஷேகத்தினால் நிரப்பி எங்கள் மனக்கண்களை திறந்து இந்த தவக்காலத்திலே நாங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை அடையபடியாக நீர் எங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களை ஆய்ந்தறிந்து எங்களை பண்படுத்தி பதப்படுத்தி எங்கள் குறைகள் குற்றங்களை எல்லாம் செதுக்கி எடுத்து ஒரு புதிய படைப்பாக எங்களை மாற்றப்போவதற்காய் நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.